இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்விடேஷன்ல ஏதாவது பிரச்சனையா? சூப்பரா கேட்ட. இல்ல நான் பாக்குறேன் இருங்க. ஐயோ ஓ, இதுல உங்க பேரே போடல. உங்க பேரும் போடல மேடம். ஏன் பேர முக்கியம்? உங்க பேரு தான் முக்கியம். சரி விடுங்க, நம்ம ரெண்டு பேரும் இல்லை. அது வந்து இங்கிலீஷில் இருக்கான முதல்ல பார்த்தேன், அது புரியல. அதுக்கப்புறம் தமிழில் பார்த்தேன், அதுலேயும் இல்லை. இப்படி பேரை போடாம யார் இந்த வேலையை பண்ணியிருப்பா? அரே அரே அம்மா தான். அவங்க என் மேலே கோபமாக இருக்காங்களே, பேசுகிறதே இல்லையே. அதை விடுங்க மேடம். இந்த இன்விடேஷன் பேரை போட்டால் தான் நான் உங்களுக்கு புள்ளம் தெரிய போதா? போட்டாலும் போடாட்டியும் அபிராமி புள்ள தானே. பரவாயில்ல அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம், விடுங்க அப்படியே. அது எப்படி ஈஸியா விட்டுற முடியும் வெற்றி? என் புருஷன் பேரை போடாமலே பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க. நான் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இருங்க, உங்க அம்மாவை உண்டு இல்லைன்னு பண்றேன். நீங்க நான் தயவுசெய்து சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க போற வேகத்தை பார்த்தா நீங்க சண்டை போட்டுறீங்க. ஃபைட் வேண்டாம். பயப்படாதீங்க வெற்றி, நான் அத்தை கிட்ட பொறுமையா தான் கேட்பேன், சரியா? வேண்டாம் மேடம், அது அவங்க அர்த்தப்படுவாங்க. எதுக்கு இது விடுங்க பெருசா கிட்ட. வெற்றி, இது உங்க உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. எது எதுக்கு பொறுமையா இருக்கணும், கண்டும் காணாம இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்படியே இதெல்லாம் விட்டு கொடுத்தோன்னு வைங்க, நாளைக்கு நம்ம இந்த வீட்டுல இருக்கிறதே மறந்துடுவாங்க. அதான் ஏற்கனவே மறந்தாச்சு, விடுங்க. நீங்க எதுக்கு மேடம்? அச்சோ, என்னடா அது ஒன்னா சேர மாதிரி நானே கெடுத்துட்டனோ. என்னாச்சு? யாருங்க இந்த பத்திரிக்கையை அடிச்சிருக்கா? என்ன? ஏங்க, நம்ம குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குங்க. அதுக்காக சின்னவன் பேரை போடாம பத்திரிக்கை அடிப்பாங்களா? அவனோட பொண்டாட்டி பேரு கூட இல்ல. என்னங்க பழக்கம் இது? இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நடத்தணுமா? அபிராமி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? எல்லாரும் வந்திருக்காங்க. வந்திருக்கட்டுமே. இவங்க எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்திருப்பீங்கல்ல, அவங்க அதை வாங்கி பார்த்தா என்ன நினைப்பாங்க? நம்ம புள்ள பேரு இல்ல, நம்ம புள்ளைய ஒதுக்கி வச்சிருக்கோம்னு நினைக்க மாட்டாங்க? அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோங்க. அப்பா, எதுக்கு இதெல்லாம் பெருசு பண்ணிட்டு உட சொல்லுங்க. ஏய், வாய மூடுறா. எப்படிடா பெருசுப்படுத்தாம இருக்க முடியும்? அபிராமிமா, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? இல்லண்ணே, குடும்பமா ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி ஒரு மன சங்கடம் வர்றதை என்னால ஏத்துக்கவே முடியாது. எங்க காலத்துக்கு அப்புறமும் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது எப்படி பேரை போடாம விடலாம்? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. ஐயாவுக்கு தான் முதல்ல பத்திரிக்கை வச்சிருக்கோம். நாங்க இதை எங்கேயும் வெளியில காட்டல. இந்த விழாவை நடத்துற பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. நாங்களே புது இன்விடேஷன் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துறோமா? ஆமாம்மா. அம்மா, இந்த விழாவை நீங்க வேண்டான்னு சொல்லாதீங்கம்மா. ஐயா, அம்மாவுடைய வைராகியத்துக்கு இந்த குடும்பம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பிரியாதுங்க ஐயா. சரிங்க ஐயா, நாங்க வரோங்க ஐயா. போயிட்டு வரோங்கம்மா. வரம்மா. என்னடா பாக்குற? உன் பேரை போட சொல்லிட்டேங்கிறதுக்காக உங்க கூட நான் ஒன்னாயிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. உங்க 2 பேர் மேலயும் இருக்கிற கோவம் அப்படியே தான் இருக்கு, மாறாது. என்ன சிரிக்கிறீங்க? அதாவது கோபமா இருக்கிறது கூட அவங்க பாசமா சொல்லிட்டு போறாங்க. இந்த விஷயத்துல எங்க அம்மாவை அடிச்சுக்கவே முடியாதுங்க. சூப்பருங்க அவங்க, இல்ல? கரெக்ட்.
டேய், அப்பா ஏதாவது பண்ணி உங்க அம்மா மனசை மாத்த பாரு. இப்படியே எலியும் புனியுமா எத்தனை நாளைக்கு தான் இருக்க போறீங்க ஒரே வீட்டுல? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு தான் பாருக்கிறேன், கல் கரைய மாட்டேங்குதே. ம். நீ பண்ண வேலை அந்த மாதிரி. அன்னைக்கு என் மாமனாரு இந்த துப்பாக்கிய வெளியில எடுத்தாரு. அப்பதான் அவர்கிட்ட சீக்கிரட்டா ஒரு கன்னு இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. ஆனா இது வேற கன்னு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த துப்பாக்கிய மாமாவோட லாக்கர்ல வச்சுட்டு அந்த துப்பாக்கிய வெளியில எடுத்து சத்தமே இல்லாம அந்த ஃபங்க்ஷன்ல துளசிய போட்டு தள்ளலான்னு இருக்கேன். ஐயோ, என்ன ஐயோ? ஏய், அவங்க என்ன உனக்கு சொந்தமா பந்தமா இப்படி துடிக்கிற? இல்லக்கா, ஏற்கனவே ஒரு கொலைய பார்த்திருக்கேன். இப்போ மறுபடியும் ஒரு கொலைன்னு சொல்றீங்கக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இதுல நீ பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதுக்கெல்லாம் தனியா ஆள் செட் பண்ணி வச்சிருக்கேன். ப்ரொஃபஷனல் ஷூட்டர்ஸ். குறி வச்சாங்கன்னா மிஸ்ஸே ஆகாது. என்னக்கா சொல்றீங்க? இது ஏதாவது மிஸ் ஆகி நம்ம ஆளுங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நடந்து முடியும் போது என்னை பத்தி நீ தெரிஞ்சுப்ப. ஐயோ, ஆல்ரெடி நீ கொலை பண்ணும் போதே உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய கொலைகாரி கிட்ட பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, நான் எப்படி தப்பிக்க போறேன்? ஏய், என்ன மனசாட்சி மாதிரி எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், வெளியில எதே சொல்லிட மாட்டியே? ஐயோ, நான் எதுவும் சொல்லிட மாட்டேன்க்கா. என்னை எதுவும் பண்ணிராதீங்க. அந்த பயம் இருக்கட்டும். ஏ தியா, இன்னுமா உங்க அப்பா ரெடி ஆயிட்டு இருக்காரு? அதாம்மா எனக்கே டவுட்டா இருக்கு. ஆ, புடவை கட்டி நீங்க ரெடி ஆகுறதுக்கு தான் லேட் ஆகும். நீங்களே சீக்கிரம் கிளம்பிட்டீங்க. அப்பா பேண்ட் ஷர்ட் தான் போட போறாரு. அதுக்கே இவ்ளோ லேட் பண்றாரு? அதத்தான் நானும் கேக்குறேன். இரு. வெற்றி, 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 கதவை திறங்க. இருங்க, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஏன் இவ்ளோ லேட்டு? என்ன மேடம், ரெடியாக வேணா, சட்டை பேண்ட்ல போட வேணா? சரி வாங்க போலாம். எங்க போலாம்? ஏன் இவ்ளோ லேட்டுன்னு கேட்டேன். மேடம், நீங்களாம் மணிக்கணக்கா ரெடி ஆகும் போது நாங்களாம் வெயிட் பண்ணலையா? நான் கொஞ்ச நேரத்துக்கு பெருசா குறை சொல்றீங்க. அதுக்கு இவ்ளோ நேரமா? எதுக்கு எவ்வளவு நேரம்? நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? எவ்வளவு நேரம்? 10 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு 10 இருக்கோம். நிமிஷம் இல்ல, 10 நிமிஷம். அது ஏன் உங்களுக்கு இவ்வளவு பெருசா தெரியுது? ஆமா. ஆமா மேடம், இது உங்களுக்கு ரொம்ப ஓவரா தெரியல?